ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே நான் செஞ்ச சாப்பாடை நான் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூடை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது தனியாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஒரு 7லேருந்து 8 தக்காளி எடுத்திருக்கேன். இது நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 7-8 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வேகமாக வதங்கிரும். நீங்கள் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வெங்காயமும் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லிச்செடியும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் அதிகமாகிரும். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு அரைக்காப்படி உலக்குக்கு 2 உலக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுதான் கணக்கு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறணும். நீங்கள் அரிசி வேகும் போது எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அரிசி போட்டுட்டு லைட்டாக மட்டும் கிண்டி விட்டாலே போதும். ரொம்ப கிண்ட வேணாம், லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுறலாம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு குக்கரை விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா, கொலையில் அடி பிடிக்கலை, நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக மட்டும் கிண்டி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா வெள்ளை சாதம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.